ஸ்டாட்டிக் வெப் பேஜை உருவாக்குதல். டேட்டாபேஸ் தகவல்களை பப்ளிஷ் செய்வதற்கு சிறந்த வழி அவற்றை இன்டர்நெட் பிரவுசர் அப்ளிகேஷன் மூலமாக பார்ப்பதற்கு ஏதுவாகும் வகையில் ஸ்டாட்டிக் வெப் பேஜஸை உருவாக்குவதாகும். HTML 3.2 அல்லது அதன் அடுத்து வந்த எந்த வெப் பிரவுசர் மூலமும் ஸ்டாட்டிக் வெப் பேஜஸை ஓபன் செய்யலாம். ஸ்டாட்டிக் வெப் பேஜ் மூலமாக டேட்டாவை பார்க்க மட்டுமே முடியும். அவற்றை எடிட் செய்யவோ மாற்றவோ முடியாது. ஆக்சஸ் நம்மை டேபிள், query, ஃபார்ம் அல்லது ரிப்போர்ட் ஆகியவைகளை ஸ்டாட்டிக் HTML வெப் பேஜ்களாக மாற்ற அனுமதி அளிக்கிறது. இந்த பாடத்தில் எவ்வாறு PC செல்லர் டேட்டாபேஸில் உள்ள கஸ்டமர் லிஸ்ட் ரிப்போர்ட்டை ஸ்டாட்டிக் வெப் பேஜாக எக்ஸ்போர்ட் செய்வது என்பது பற்றி அறியலாம். இந்த பாடத்தில் எவ்வாறு PC செல்லர் டேட்டாபேஸில் உள்ள கஸ்டமர்ஸ் லிஸ்ட் ரிப்போர்ட்டை ஸ்டாட்டிக் வெப் பேஜாக எக்ஸ்போர்ட் செய்வது என்பது பற்றி அறியலாம். ஆப்ஜெக்ட்ஸ் பாரில் ரிப்போர்ட்ஸை தேர்ந்தெடுக்கவும். கஸ்டமர்ஸ் லிஸ்ட் ரிப்போர்ட்டை ரைட் கிளிக் செய்து எக்ஸ்போர்ட்டை தேர்ந்தெடுக்கவும். எக்ஸ்போர்ட் டயலாகில் HTML டாக்குமெண்ட் ஆப்ஷனை சேவ் ஆஸ் டைப் டிராப் டவுன் மெனுவிலிருந்து தேர்ந்தெடுக்கவும். ஃபைல் பெயரை கஸ்டமர்ஸ் லிஸ்ட் என என்டர் செய்து ஆட்டோ ஸ்டார்ட் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கவும். இறுதியாக எக்ஸ்போர்ட்டை கிளிக் செய்யவும். HTML அவுட்புட் ஆப்ஷன்ஸ் விண்டோவில் செலக்ட் a HTML டெம்ப்ளேட் ஆப்ஷன் அன்செக் செய்யப்பட்டுள்ளதா என்று உறுதி செய்து கொண்டு ஓகேவை கிளிக் செய்யவும். HTML எக்ஸ்போர்ட் பணி முடிவடைந்து HTML ஃபைல் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரில் ஓபன் செய்யப்படும். HTML எக்ஸ்போர்ட் பணி முடிவடைந்து HTML ஃபைல் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் ஓபன் செய்யப்படும். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் விண்டோவில் நாம் ஃபர்ஸ்ட், ப்ரீவியஸ், நெக்ஸ்ட் மற்றும் லாஸ்ட் லிங்குகளை உபயோகப்படுத்தி பக்கங்களுக்கு இடையே பயணம் செய்யலாம். இவை விண்டோவின் அடியில் காணப்படும். டேட்டாவை பார்த்தபின் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் விண்டோவை மூடவும். டேட்டாபேஸினுள் தகவல்களை தேடுதல். டேபிளை ஃபில்டர் செய்தல். பொதுவாக குறைந்த தகவல்கள் உள்ள டேபிளில் இருந்து நமக்கு தேவையான தகவலை பெறுவது எளிது. ஆனால் தகவலின் எண்ணிக்கை பெரிதாகும் போது அந்த டேட்டாபேஸில் இருந்து நமக்கு வேண்டிய தகவலை பெறுவது என்பது மிகவும் சிரமமான காரியமாகும். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஆக்சஸ் 2003 அளிக்கும் சில டூல்ஸ் மூலம் டேட்டாபேஸில் உள்ள தகவல்களை தேடவும் சீர்படுத்தவும் முடியும். அவ்வகையை சேர்ந்த ஒரு டூலின் பெயர் ஃபில்டர் டூல். நாம் டேபிளில் உள்ள தகவலை ஃபில்டர் செய்ய முடியும். அவ்வாறு செய்வதன் மூலம் ஃபில்டர் செய்யப்பட்ட தகவல்களை நம் விருப்பத்திற்கேற்ப தனித்து காட்டவோ அல்லது மறைத்து வைக்கவோ முடியும். இந்த பகுதியில் ஒரு டேபிளில் உள்ள தகவலை ஃபில்டர் செய்யும் பல வழிமுறைகளை காண்போம். நாம் இவ்வழிமுறைகளை பற்றி உதாரணத்துடன் PC செல்லரின் டேட்டாபேஸை பயன்படுத்தி அறிவோம். டேட்டாபேஸில் இருந்து ப்ராடக்ட் டீடைல்ஸ் டேபிளை ஓபன் செய்யவும். இந்த டேபிளில் PC செல்லர் நிறுவனம் அவர்கள் விற்ற கணினிகள் பற்றிய மாடல் மற்றும் கான்ஃபிகரேஷன் தகவல்கள் அனைத்தையும் வெளிக்காட்டும். இதில் 80 GB ஹார்ட் டிரைவுடன் விற்கப்பட்ட அனைத்து PC மாடல்கள் பற்றிய தகவல்கள் வேண்டுமெனில் HDD ஃபீல்டில் ஏதேனும் ஒரு 80 GB என்று கொண்டுள்ள செல்லில் கிளிக் செய்யவும். ரைட் கிளிக் செய்து ஷார்ட்கட் மெனுவில் இருந்து ஃபில்டர் பை செலெக்ஷனை தேர்ந்தெடுக்கவும். இப்போது 80 GB ஹார்ட் டிரைவுடன் விற்கப்பட்ட வெறும் 20 கணினிகள் பற்றிய தகவல்கள் மட்டுமே திரையில் காணப்படும். ஃபில்டரை நீக்க டேபிளில் எங்கு வேண்டுமானாலும் ரைட் கிளிக் செய்து ரெக்கார்ட்ஸ் மெனுவில் இருந்து ரிமூவ் ஃபில்டர் /சார்ட்டை தேர்ந்தெடுக்கவும். டேபிள் கண்டென்ட்டினை டெலீட் செய்தல். டேபிளில் உள்ள தகவல்களின் தேவை முடிவுற்றிருந்தாலோ தேவையல்லாது இருந்தாலோ அவற்றை டெலீட் செய்துவிட வேண்டும். இதுபோன்ற தகவல்களை டெலீட் செய்ய மேனுவல் மற்றும் டெலீட் queryயை உருவாக்குவது என சில வழிமுறைகளில் கையாளலாம். ஒரு ரோ அல்லது காலமை டெலீட் செய்ய டேபிளை டேட்டா ஷீட் வியூவில் ஓபன் செய்யவும். ரோ அல்லது காலமை தேர்ந்தெடுத்து ஷார்ட்கட் மெனுவில் உள்ள டெலீட் ரெக்கார்ட் அல்லது டெலீட் காலமை தேர்ந்தெடுக்கவும். அதே நேரம்
டேபிளில் உள்ள தகவல்கள் நீளமாகவோ அதிக ரெக்கார்ட் மற்றும் ஃபீல்ட்ஸ் உள்ளதாகவோ இருந்தால் நாம் அவற்றை queries உபயோகப்படுத்தி அழித்துவிடலாம். இதனால் நேரம் மிச்சமாகும். உதாரணமாக, பிசி செல்லர் டேட்டாபேஸின் பிசி டீடைல்ஸ் டேபிளில் உள்ள 2001இல் தயாரிக்கப்பட்ட அனைத்து பிசி மாடல்கள் பற்றிய தகவல்களையும் டெலீட் செய்யலாம். ஆப்ஜெக்ட்ஸ் பாரின் மீது queries-ஐ தேர்ந்தெடுக்கவும். Create query in Design View ஆப்ஷனை டபுள் கிளிக் செய்து Query Builder-ஐ ஓபன் செய்யவும். PC Details Table ஐட்டமை டபுள் கிளிக் செய்து Show Table விண்டோவை க்ளோஸ் செய்யவும். Asterisk ஐட்டமை டபுள் கிளிக் செய்வதன் மூலம் டிசைன் கிரிட்டில் உள்ள ஃபீல்ட் காலமிற்கு அனைத்து ஃபீல்ட்களையும் நகர்த்தி செல்ல முடியும். PC Details Table லிஸ்டை ஸ்க்ரால் செய்து மேனுஃபேக்சரிங் ஃபீல்டை டபுள் கிளிக் செய்யவும். அது மேனுஃபேக்சரிங் என்பதை டிசைன் கிரிட்டின் இரண்டாவது ஃபீல்ட் காலமாக சேர்த்துக் கொள்ளும். Query மெனுவிலிருந்து Delete Query-ஐ தேர்ந்தெடுக்கவும். இச்செயல் டிசைன் கிரிட்டிற்கு Delete Row-வை சேர்த்துக் கொள்ளும். மேனுஃபேக்சரிங்கின் கீழ் Delete Drop மெனுவில் உள்ள Where-ஐ தேர்ந்தெடுக்கவும். இரண்டாவது காலமில் உள்ள கிரைட்டீரியா பாக்ஸில் 2001 என்று என்டர் செய்யவும். முதல் காலமின் கீழ் From-ஐ Delete பாக்ஸில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதை உறுதி செய்து கொள்ளவும். Query-ஐ செயல்பட வைக்கும் முன் அதன் செயல்பாட்டை கண்டறிய டூல்பாரில் உள்ள View பட்டனை கிளிக் செய்யவும். Query டெலீட் செய்யப்போகும் டேட்டாவை திரையில் காட்டும். நாம் எடுத்துக்கொண்ட உதாரணத்தின்படி Query 2001இல் தயாரிக்கப்பட்ட அனைத்து பிசி மாடல் பற்றிய தகவல்களை காட்டும். இவற்றையே நாம் டெலீட் செய்ய வேண்டினோம். வியூ பட்டனை மீண்டும் கிளிக் செய்து டிசைன் கிரிட் வியூவிற்கு மாறவும். அனலைசிங் டேட்டா ஆன் தி வெப். வெப்பில் உள்ள டேட்டாவை அனலைஸ் செய்தல். டேட்டாபேஸினுள் உள்ள டேட்டாவை பிவட் டேபிள் அல்லது பிவட் சார்ட் உருவில் டேட்டா ஆக்சஸ் பேஜினுள் பப்ளிஷ் செய்ய, அதாவது பிரசுரிக்க முடியும். இந்த புதிய பண்பை ஆக்சஸ் 2003 நமக்கு அளிக்கிறது. டேட்டா ஆக்சஸ் பேஜை வெப்பில் HTML ஃபார்மேட்டில் பப்ளிஷ் செய்வதன் மூலம் டேட்டாவை பிவட் டேபிள் அல்லது பிவட் சார்ட் ஃபார்மேட்டில் அலச முடியும். இந்த பாடத்தில் நாம் ஒரு டேட்டா ஆக்சஸ் பேஜை பிவட் சார்ட் மற்றும் பிவட் டேபிள் மூலம் சேல்ஸ் query என்ற query-ஐ பயன்படுத்தியும் சேல்ஸ் என்ற டேபிளை பயன்படுத்தியும் உருவாக்கிக் கொள்ளலாம். ஆப்ஜெக்ட் செக்ஷனில் பேஜஸை தேர்ந்தெடுக்கவும். Create Data Access Page in Design View என்ற ஆப்ஷனை துவக்கி வைக்கவும். Create Data Access Page in Design View என்ற ஆப்ஷனை துவக்கி வைக்கவும். வார்னிங் ப்ராம்ப்டில் ஓகேவை கிளிக் செய்யவும். ஓபன் ஆகும் டேட்டா ஆக்சஸ் பேஜில் ஒரு கிரிட் ஆப்ஜெக்டை பார்க்கலாம். அங்குதான் நாம் பிவட் டேபிள் மற்றும் பிவட் சார்ட் ஐட்டம்களை சேர்க்க வேண்டும். கிளிக் ஹியர் அண்ட் டைப் டைட்டில் டெக்ஸ்ட் ஏரியாவில் கிளிக் செய்து சேல்ஸ் அனாலிசிஸ் என்று டைட்டில் கொடுக்கவும். கிரிட் பகுதியை ஹைலைட் செய்யவும். கிரிட் பகுதியின் அடிப்பாகத்தை குறிப்பிட்டு கிரிட்டின் அளவை மாற்றவும். டூல்பாக்ஸில் உள்ள பிவட் டேபிள் பட்டனை தேர்ந்தெடுத்து கிரிட் விண்டோவின் தலைப்பு பகுதியை கிளிக் செய்யவும். இதன் மூலம் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பிவட் டேபிள் ஆப்ஜெக்ட் பிளேஸ் ஹோல்டரை சேர்த்து கொள்ளலாம். பிவட் டேபிள் ஆப்ஜெக்டின் டாப் பாரை டபுள் கிளிக் செய்து ப்ராப்பர்ட்டீஸ் பாக்ஸை ஓபன் செய்யவும். அதர் டேபை தேர்ந்தெடுத்து டேட்டா மெம்பர் ப்ராப்பர்ட்டிக்கு சேல்ஸ் query-ஐ தேர்ந்தெடுக்கவும். ப்ராப்பர்ட்டீஸ் பாக்ஸை மூடவும். ஃபீல்ட் லிஸ்ட் செக்ஷனில் queries கண்டெய்னரை அதிகரித்து சேல்ஸ் query-ஐ அதிகரிக்கவும். மாடல்ஸ் ஃபீல்டை கிளிக் செய்து சேல்ஸ் query-யில் உள்ள Drop Row Fields Here என்ற ஏரியாவிற்கு நகர்த்தவும். சேல்ஸ் query மூலம் கிடைத்த தகவல்களின்படி பிவட் டேபிள் மொத்தமாக விற்கப்பட்ட அனைத்து மாடல்களின் விவரங்களையும் காட்டுவதை கவனிக்கவும். டூல்பாக்ஸில் இருந்து ஆஃபீஸ் சார்ட் டூலை தேர்ந்தெடுத்து
பிவட் டேபிளின் கீழ் உள்ள கிரிட் ஸ்பேஸ் பகுதியில் கிளிக் செய்யவும். இது சார்ட் பிளேஸ் ஹோல்டரை இன்சர்ட் செய்துவிடும். சார்ட் பிளேஸ் ஹோல்டரை ரீசைஸ் செய்வதன் மூலம் அது கிரிட் ஸ்பேஸின் முழு அளவிற்கு அதிகரித்துவிடும். பிளேஸ் ஹோல்டரினுள் கிளிக் செய்வதன் ஃபார்ம் ஃபில்டர். ஃபில்டர் பை ஃபார்ம் என்பது பல ஃபீல்ட்களின் தகவல்களின் அடிப்படையில் ஒரு டேபிளை ஃபில்டர் செய்வதற்கான வழிமுறையாகும். இதன் தன்மைகளை ப்ராடக்ட் டீடைல்ஸ் டேபிளை பயன்படுத்தி அறிவோம். ரெக்கார்ட்ஸ் மெனுவில் உள்ள ஃபில்டரை குறிப்பிட்டு ஃபில்டர் பை ஃபார்மை தேர்ந்தெடுக்கவும். ரெக்கார்டுகள் அனைத்தும் மறைக்கப்பட்டு வெறும் பிளாங்க் ரோ மட்டுமே காணப்படும். பிளாங்க் ரோவில் உள்ள ஒவ்வொரு செல்லும் ஃபீல்டில் உள்ள பதிவுகளை ஸ்க்ராலபிள் டிராப் டவுன் லிஸ்டாக காட்டும் ஒரு காம்போ பாக்ஸ் ஆகும். விற்கப்பட்ட கணினிகளில் P3 ப்ராசஸர் மற்றும் 256 MB மெமரி இரண்டும் இணைந்து விற்றதை டிஸ்ப்ளே செய்ய P3ஐ ப்ராசஸர் ஃபீல்டிலும் 256 MBஐ மெமரி ஃபீல்டிலும் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஃபில்டர் மெனுவிலிருந்து அப்ளை ஃபில்டர் /சார்ட்டை தேர்ந்தெடுக்கவும். இரண்டு ரெக்கார்ட்களும் திரையில் காட்டப்பட்டிருப்பதை கவனிக்கவும். இவை மட்டுமே மேற்கூறிய இரண்டு கான்ஃபிகரேஷனுடன் விற்கப்பட்ட கணினிகள் ஆகும். ஃபில்டரை நீக்க டேபிளில் எங்கு வேண்டுமானாலும் ரைட் கிளிக் செய்து ரெக்கார்ட்ஸ் மெனுவிலிருந்து ரிமூவ் ஃபில்டர் /சார்ட்டை தேர்ந்தெடுக்கவும். டேபிள் கண்டென்ட்டினை அப்டேட் செய்தல். சிறிய அளவு டேட்டாபேஸுடன் பணியாற்றும் போது தகவல்களை டேபிளில் மேலும் சேர்க்க மேனுவலாக ஃபீல்ட் வேல்யூஸை மாறுதல் செய்தால் போதும். ஆனால் பெரிய அளவு டேட்டாபேஸை கையாளும் போது இந்த மாறுதலை தானியங்கியாக செய்வது நல்லது. இந்த பணியை நாம் செயல்படுத்த ஆக்சஸ் 2003இல் அப்டேட் queryயை உருவாக்கி பயன்படுத்தலாம். இந்த பயிற்சியில் PC செல்லர் டேட்டாபேஸில் உள்ள PC டீடைல்ஸ் டேபிளை பயன்படுத்தி அதில் அப்டேட் queryயை உள்ளிட்டு 2004ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட PC மாடல்ஸின் யூனிட் பிரைசஸை 5% அதிகரிக்க செய்யலாம். ஆப்ஜெக்ட்ஸ் பாரின் மீது queriesஐ தேர்ந்தெடுக்கவும். கிரியேட் query இன் டிசைன் வியூ ஆப்ஷன் மீது டபுள் கிளிக் செய்து query பில்டரை ஓபன் செய்யவும். PC டீடைல்ஸ் டேபிள் ஐட்டமை டபுள் கிளிக் செய்து ஷோ டேபிள் விண்டோவை க்ளோஸ் செய்யவும். PC மாடல், மேனுஃபேக்சரிங் மற்றும் பிரைஸ் ஐட்டம் ஆகிய ஃபீல்ட்களை டபுள் கிளிக் செய்வதன் மூலம் அவற்றை டிசைன் கிரிட்டில் சேர்த்து கொள்ளலாம். மேனுஃபேக்சரிங்கின் கீழ் கிரைட்டீரியா ஃபீல்டிற்கு =2004 என்று என்டர் செய்யவும். தொடர்ந்து என்டரை அழுத்தவும். வியூ பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் query சரியான தகவல்களை தான் எடுத்துள்ளதா என அறியலாம். query 2004ற்கான PC மாடல்கள் பற்றிய அனைத்து தகவல்களையும் வெளிக்காட்டும். இந்த ரெக்கார்ட்களில்தான் விலையேற்றத்தின் மாற்றத்தை குறிக்கப் போகிறோம். வியூ பட்டனை கிளிக் செய்து டிசைன் கிரிட்டிற்கு மீண்டும் மாறவும். query மெனுவில் இருந்து அப்டேட் queryயை தேர்ந்தெடுக்கவும். ஷோ மற்றும் சார்ட் ஃபீல்ட் நீக்கப்பட்டு அப்டேட் டு ரோ என்பது டிசைன் கிரிட்டில் சேர்க்கப்பட்டு உள்ளதை கவனிக்கவும். பிரைஸ் காலமின் கீழ் அப்டேட் டு ஃபீல்டில் பாயிண்டரை வைத்து ரைட் கிளிக் செய்து பில்டை தேர்ந்தெடுக்கவும். எக்ஸ்பிரஷன் பில்டரில் PC டீடைல்ஸை டேபிள் கண்டெய்னரில் இருந்து தேர்ந்தெடுக்கவும். பிரைஸ் ஃபீல்டில் டபுள் கிளிக் செய்யவும். ஆஸ்ட்ரிக்ஸ் பட்டனை ஒருமுறை கிளிக் செய்யவும். 0.55 என டைப் செய்து ஓகேவை கிளிக் செய்யவும். என்டரை தட்டுவதன் மூலம் எக்ஸ்பிரஷனை பதிவு செய்யலாம். வியூ பட்டனை கிளிக் செய்து அப்டேட் செய்யப்பட்ட ரெக்கார்டுகளை சரிபார்க்கவும். வியூ பட்டனை மீண்டும் கிளிக் செய்வதன் மூலம் டிசைன் வியூவிற்கு செல்லலாம். டூல்பாரில் உள்ள ரன் பட்டனை கிளிக் செய்து அப்டேட் queryயை செயல்படுத்தவும். இச்செயல் 2004ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட PC மாடல். செக்யூரிங் ஆக்சஸ் டேட்டாபேஸ். ஆக்சஸ் டேட்டாபேஸை பாதுகாத்தல். ஷேரிங் டேட்டாபேஸ். டேட்டாபேஸை பகிர்ந்து கொள்ளுதல். ஆக்சஸ்
ஒரே நேரத்தில் டேட்டாபேஸை பலரும் உபயோகப்படுத்தும் வாய்ப்பை நமக்கு அளித்திருக்கிறது. ஆக்சஸில் ஒரு உபயோகிப்பாளர் எடிட் செய்த ரெக்கார்டை லாக் செய்வதற்கும் வழி உள்ளது. ஆக்சஸில் ஒரு ரெக்கார்டை ஒருவர் எடிட் செய்யும் போது வேறொருவர் அவற்றை எடிட் செய்வதை சமாளிக்கும் வழிமுறை உள்ளது. இந்த பாடத்தில் டேட்டாபேஸ் பகிர்ந்து கொள்ளப்படும் போது கான்ஃபிகர் செய்யப்பட வேண்டிய ஆப்ஷன்களை பற்றி அறிவோம். டூல்ஸ் மெனுவில் ஆப்ஷன்ஸை தேர்ந்தெடுத்து ஆப்ஷன்ஸ் டயலாகை ஓபன் செய்யவும். அட்வான்ஸ் டேபை கிளிக் செய்யவும். டிஃபால்ட் ஓபன் மோட் செக்ஷனில் ஷேர்ட் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கவும். எக்ஸ்க்ளூசிவ் என்ற ஆப்ஷனை ஒரு நபர் மட்டுமே டேட்டாபேஸை ஓபன் செய்வார் என்ற பட்சத்தில் மட்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஷேர்ட் ஆப்ஷனை வேண்டுமெனில் ஓபன் டயலாக் பாக்ஸில் உள்ள ஓபன் எக்ஸ்க்ளூசிவை தேர்ந்தெடுப்பதன் மூலமே மாற்றிக்கொள்ளலாம். டிஃபால்ட் ரெக்கார்ட் லாக்கிங் ஏரியாவில் எடிட்டட் ரெக்கார்ட் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கவும். இது எடிட் செய்யப்பட்ட ரெக்கார்டை உடனே லாக் செய்துவிடும். ரெக்கார்ட் லெவல் லாக்கிங் செக் பாக்ஸை பயன்படுத்தி ஓபன் டேட்டாபேஸை தேர்ந்தெடுக்கவும். தி ரிஃப்ரெஷ் இன்டர்வெல், நம்பர் ஆஃப் அப்டேட் ரீட்ரைஸ், ODBC ரிஃப்ரெஷ் இன்டர்வெல், அப்டேட் ரெட்ரி இன்டர்வெல் ஆகிய ப்ராப்பர்ட்டீஸ் மூலம் பல உபயோகிப்பாளர் ஒரே நேரத்தில் ரெக்கார்டை எடிட் செய்யவோ அப்டேட் செய்யவோ முயலுவதை சமாளிக்கலாம். இந்த செட்டிங்கை மாற்றக்கூடாது. மேலும் இங்கு காணப்படும் இயல்பான வேல்யூஸ் தாம் பெரும்பாலும் அனைத்து சூழ்நிலைகளிலும் காணப்படும். ஓகேவை கிளிக் செய்து டயலாக் பாக்ஸை மூடவும். நாம் இப்போது இந்த டேட்டாபேஸிற்கு ஷேரிங்கை ஏற்படுத்தியிருக்கிறோம். இந்த டேட்டாபேஸில் ஒரு உபயோகிப்பாளர் டேட்டாபேஸை எடிட் செய்து கொண்டிருக்கும் போது மற்றொருவர் அதே நேரத்தில் அந்த ரெக்கார்டை எடிட் செய்ய முடியாது. அட்வான்ஸ்ட் ஃபில்டர் / சார்ட். நாம் டேபிளில் உள்ள தகவல்களை பல வகை தேவைகளுக்கேற்ப தேட வேண்டியிருப்பின் அட்வான்ஸ்ட் ஃபில்டர் / சார்ட் கமாண்டை பயன்படுத்தலாம். கஸ்டமர் இன்ஃபோ டேபிளை உபயோகப்படுத்தி இந்த ஃபில்டரின் தன்மையை அறிந்து கொள்ளலாம். ரெக்கார்ட் மெனுவிலிருந்து ஃபில்டரை பாயிண்ட் செய்து அட்வான்ஸ்ட் ஃபில்டர் / சார்ட் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கவும். ஃபில்டர் டிசைன் கிரிடில் ஓபன் ஆவதை கவனிக்கவும். DT4540 மாடல் கணினி வாங்கியவர்களில் எத்தனை பேர் NJ ஸ்டேட்டில் வசிக்கிறார்கள் போன்ற விவரங்களை ஃபில்டர் செய்ய முதல் காலமில் கஸ்டமர் பெயரை தேர்ந்தெடுக்கவும். சார்ட் ஆர்டரில் அசெண்டிங் அல்லது டிசெண்டிங் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். இரண்டாவது காலமில் மாடல் பர்ச்சேஸ்ட் ஃபீல்டை தேர்ந்தெடுத்து கிரைட்டீரியாவிற்கு DT4540 என்று டபுள் கோட்ஸில் உள்ளீடு செய்யவும். இரண்டாவது காலமில் ஸ்டேட் ஃபீல்டை சூஸ் செய்து கிரைட்டீரியாவிற்கு NJ என்று டபுள் கோட்ஸில் உள்ளீடு செய்யவும். இந்த queryயை ரன் செய்யும் முன் நாம் ஃபில்டர் பற்றிய ஒரு குறிப்பை அறிய வேண்டியது அவசியம். இந்த ஃபில்டரை ஒரு queryயாகவும் சேவ் செய்து கொள்ளலாம். queryயாக சேவ் செய்ய டிசைன் கிரிடில் உள்ள ஃபைல் மெனுவில் இருந்து சேவ் ஆஸ் queryயை தேர்ந்தெடுக்கவும். queryயை பெயரிட்டு ஓகேவை கிளிக் செய்யவும். இந்த ஃபில்டரை ரன் செய்ய டூல்பாரில் உள்ள அப்ளை ஃபில்டர் பட்டனை கிளிக் செய்யவும். நாம் தனித்தனியே அமைத்த பல கிரைட்டீரியா அடங்கிய 3 ரெக்கார்ட்களும் திரையில் டிஸ்ப்ளே ஆவதை காணலாம். இந்த ஃபில்டரை நீக்க டூல்பாரில் உள்ள ரிமூவ் ஃபில்டர் பட்டனை தேர்ந்தெடுக்கவும். ஸ்மார்ட் டேக்ஸ். நாம் மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸில் செயல்பாடுகளை, அதாவது ஆக்ஷன்ஸை ஏற்படுத்த பொதுவாக வேறு புரோகிராம்களை பயன்படுத்துவதைப் போல ஸ்மார்ட் டேக்ஸையும் பயன்படுத்தலாம். ஸ்மார்ட் டேக் ஆக்ஷன்ஸ் என்ற பட்டன் தான் செயல்படுத்தக்கூடிய ஆக்ஷன் பற்றிய பட்டியலை அளிக்கும். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஸ்வீட்டுடன் 3 ஸ்மார்ட் டேக்குகளை நமக்கு அளிக்கிறது. அவற்றை டேட், ஃபினான்ஷியல் சிம்பல் மற்றும் பர்சன் நேம் என்று அழைக்கலாம். ஒவ்வொரு ஸ்மார்ட் டேக்கிலும் அதற்குரிய செயல்பாடுகள் பற்றிய பட்டியல் இருக்கும். இப்பாடத்தில் டேபிளின் ஃபீல்டில் எவ்வாறு ஒரு ஸ்மார்ட் டேக்கை இணைப்பது என்று பார்க்கலாம்.
உதாரணத்திற்கு பிசி செல்லர் டேட்டாபேஸின் கஸ்டமர் இன்ஃபோ டேபிளை பயன்படுத்தலாம். கஸ்டமர் இன்ஃபோ டேபிளை ரைட் கிளிக் செய்து டிசைன் வியூவை தேர்ந்தெடுக்கவும். ஃபீல்ட் நேம் செக்ஷனில் உள்ள கஸ்டமர் நேம் ஃபீல்ட் மீது கிளிக் செய்யவும். ஃபீல்ட் ப்ராப்பர்ட்டிஸ் செக்ஷனில் உள்ள ஜெனரல் டேபில் ஸ்மார்ட் டேக்ஸ் ப்ராப்பர்ட்டியின் அருகில் உள்ள டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் செய்யவும். இச்செயல் டெக்ஸ்ட் பாக்ஸின் வலதுபுறம் உள்ள புள்ளிக்கோட்டை வெளிப்படுத்தும். புள்ளிக்கோட்டை கிளிக் செய்தால் ஸ்மார்ட் டேக் விண்டோ ஓபன் ஆகும். அங்கு அமைக்கப்பட்ட 3 ஸ்மார்ட் டேகுகளை நீங்கள் காணலாம். நாம் ஸ்மார்ட் டேக் ஏரியாவில் உள்ள ஒரு ஸ்மார்ட் டேகை ஓபன் செய்தால் செயல்படுத்தக்கூடிய ஆக்ஷன்ஸ் பற்றிய பட்டியல் ஆக்ஷன் ஏரியாவின் கீழ் காணப்படும். உதாரணமாக பர்சன் நேம் என்பதை தேர்ந்தெடுத்தால் ஆக்ஷன் ஏரியாவில் சென்ட் மெயில், ஷெட்யூல் அ மீட்டிங், ஓபன் கான்டாக்ட், ஆட் டு கான்டாக்ட்ஸ் ஆகிய செயல்பாடுகளை காட்டும். ஓகேவை கிளிக் செய்யவும். டிசைன் வியூவை க்ளோஸ் செய்யவும். சேவ் செய்வது பற்றி கேட்கப்படும் போது எஸ்-ஐ தேர்ந்தெடுக்கவும். இப்போது டேட்டா ஷீட் வியூவில் உள்ள கஸ்டமர் இன்ஃபோ டேபிளை ஓபன் செய்யவும். கஸ்டமர் நேம் ஃபீல்டில் ஒவ்வொரு வேல்யூவின் வலது அடிப்பாகத்திலும் இண்டிகேட்டர் சேர்க்கப்பட்டிருப்பதை கவனிக்கவும். கர்சரை இந்த இண்டிகேட்டரின் மீது காட்டுவதன் மூலம் ஸ்மார்ட் டேக் ஆக்ஷன்ஸ் பட்டனை காணலாம். இந்த பட்டன் மேல் கர்சரை நகர்த்தி சிறிய டவுன் ஆரோவை கிளிக் செய்யவும். இதன் மூலம் இந்த வேல்யூவால் செயல்படுத்தக்கூடிய லிஸ்ட் ஆஃப் ஆக்ஷன்ஸை, அதாவது செயல்பாடுகளின் வரிசையை வெளிக்காட்டச் செய்யலாம். ஆக்சஸ் 2003 மூலம் ஸ்மார்ட் டேகை டேட்டா ஷீட்டிலோ அல்லது ஃபார்மிலோ அல்லது ரிப்போர்ட்டிலோ காண்பிக்கவோ மறைக்கவோ முடியும். ஸ்மார்ட் டேகை காண்பிக்க அல்லது மறைக்க செய்ய வேண்டிய வழிமுறைகள்: டூல்ஸ் மெனுவில் இம்ப்ளிமெண்டிங் பாஸ்வேர்ட் புரொடெக்ஷன், பாஸ்வேர்ட் பாதுகாப்பு முறையை செயல்படுத்துவது. டேட்டாபேஸை ஒரு பாஸ்வேர்ட் அமைத்து பாதுகாத்துக் கொள்ளலாம். இதன் மூலம் அனுமதி அளிக்கப்பட்ட உபயோகிப்பாளர் மட்டுமே டேட்டாபேஸை ஓபன் செய்ய முடியும். பாஸ்வேர்டை அளித்துவிட்டால் டேட்டாபேஸ் ஒவ்வொரு முறை ஓபன் செய்யப்படும் போதும் அவற்றை குறிப்பிட சொல்லி கேட்கும். பாஸ்வேர்டை குறிப்பிட்டால் மட்டுமே டேட்டாபேஸ் ஓபன் ஆகும். இந்த பாடத்தில் டேட்டாபேஸிற்கு எவ்வாறு பாஸ்வேர்ட் அமைப்பது என்பது பற்றி அறிவோம். டூல்ஸ் மெனுவிலிருந்து செக்யூரிட்டியை குறிப்பிட்டு செட் டேட்டாபேஸ் பாஸ்வேர்ட் என்பதை தேர்ந்தெடுக்கவும். பின்பு அதில் உள்ள பாஸ்வேர்ட் பாக்ஸில் பாஸ்வேர்டை என்டர் செய்யவும். அதே பாஸ்வேர்டை வெரிஃபை பாக்ஸிலும் என்டர் செய்யவும். ஓகேவை கிளிக் செய்யவும். டேட்டாபேஸை மூடவும். டேட்டாபேஸ் மீண்டும் ஓபன் செய்யப்படும் போது பாஸ்வேர்ட் கேட்கும் டயலாக் பாக்ஸ் தோன்றியிருப்பதை கவனிக்கவும். தவறான பாஸ்வேர்டை அடித்து ஓகேவை தட்டவும். ஆக்சஸ் இது தவறான பாஸ்வேர்ட் என்று எச்சரிக்கை செய்யும். இந்த வார்னிங் மெசேஜில் ஓகேவை கிளிக் செய்து மூடவும். இப்போது சரியான பாஸ்வேர்டை அடித்து ஓகேவை கிளிக் செய்யவும். இப்போது டேட்டாபேஸ் ஓபன் ஆகும். டேபிளை வகைப்படுத்துதல். நாம் டேபிளை எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சார்ட், அதாவது வகைப்படுத்திக் கொள்ள முடியும். இவ்வாறு செய்வதால் தகவல்களை ஒரு கட்டுக்கோப்பான ஃபார்மேட்டில் பார்க்க முடியும். சார்ட்டிங் மூலம் டேட்டாவை ஏறுவரிசை அல்லது இறங்கு வரிசையில் அமைக்கலாம். அதுபோல் ஃபில்டர் மூலம் தேவையற்ற ரெக்கார்ட்ஸ்கள் மறைக்கப்படும். இதன் பயனை கஸ்டமர் இன்ஃபோ டேபிளை பயன்படுத்தி அறிவோம். நாம் கர்சரை எந்த ஃபீல்டில் வைக்கிறோமோ அதன் அடிப்படையில் ரெக்கார்ட்கள் சார்ட் ஆகும். இங்கு பாயிண்டர் கஸ்டமர் நேம் ஃபீல்டில் வைக்கப்படுகிறது. டூல்பாரில் உள்ள சார்ட் அசெண்டிங் பட்டனை கிளிக் செய்யவும். ரெக்கார்டுகள் அனைத்தும் ஃபீல்டில் ஏறுவரிசைக்கேற்ப மீண்டும் வரிசைப்படுத்தப்பட்டிருப்பதை கவனிக்கவும். டூல்பாரில் உள்ள சார்ட் டிசெண்டிங் பட்டனை தேர்ந்தெடுப்பதன் மூலம் ரெக்கார்டுகளை இறங்கு வரிசையில் அமைத்துக் கொள்ளலாம். சார்ட்டிங்கை ரத்து செய்ய ரெக்கார்ட் மெனுவில் உள்ள ரிமூவ் ஃபில்டர்/சார்ட்டை தேர்ந்தெடுக்கவும். டேட்டா என்ட்ரியில்
ஃபார்ம்ஸை உபயோகப்படுத்துதல். விசர்டினை உபயோகப்படுத்தி ஃபார்மினை உருவாக்குதல். ஒரு நிறுவனம் அதன் தகவல் பெட்டகத்தை புதிய தகவல்களை சேர்ப்பதன் மூலமாகவோ பழைய தகவல்களை அழிப்பதன் மூலமாகவோ அப்டேட் செய்து கொள்ள முடியும். ஒரு குறிப்பிட்ட ரெக்கார்ட் அல்லது தகவலை சென்றடைய டேட்டாபேஸை தொடர்ந்து அணுக வேண்டி இருக்கும். இவை பொதுவாக டேட்டாபேஸ் வியூவில் செயல்படும். ஆகையால் தவறு நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன. ஆக்சஸ் அப்ளிகேஷனுடன் பழக்கமில்லாதவர்கள் டேட்டா ஷீட் வியூ மூலம் தகவல்களை கையாள அனுமதிப்பது தவறான முடிவாகும். ஏனெனில் பல தவறுகள் இந்த பயன்பாட்டில் நடக்க வாய்ப்புண்டு. அதன் விளைவாக மொத்த டேட்டாபேஸும் கரப்ட் ஆக வாய்ப்புண்டு. இதன் காரணமாகத்தான் நாம் ஃபார்ம்ஸை உருவாக்கி உபயோகப்படுத்துகிறோம். இதன் மூலம் தகவல்களை என்டர் செய்ய, அப்டேட் செய்ய அல்லது ஆக்சஸ் செய்ய இயலும். ஃபார்ம் என்பதை ஒரு மிகவும் சரியாக அடுக்கப்பட்ட ஃபார்மேட்டட் வியூ என அழைக்கலாம். ஃபார்ம்ஸ் என்பது டேட்டாபேஸில் உள்ள டேபிள்ஸ் உடன் மிகவும் நெருக்கமாக, அதாவது இன்டராக்டிவாக பயன்படுத்தப்படும். ஃபார்ம்ஸில் கண்ட்ரோலை பயன்படுத்தி தகவல்களை கண்டுபிடிக்க, எடிட் செய்ய, நீக்க மற்றும் உள்ளிட பயன்படுத்தலாம். இப்பாடத்தில் நாம் பிசி செல்லர் டேட்டாபேஸை பயன்படுத்தி ஒரு புதிய சேல்ஸ் ரெக்கார்டை சேல்ஸ் டேபிளில் சேர்க்க எவ்வாறு புதிய ஃபார்மை உருவாக்குவது என அறியலாம். ஆப்ஜெக்ட் பாரில் உள்ள ஃபார்ம்ஸை தேர்ந்தெடுக்கவும். விசார்ட் ஆப்ஷனை உபயோகப்படுத்தி கிரியேட் ஃபார்மை டபுள் கிளிக் செய்யவும். டேபிள்ஸ் அல்லது query செக்ஷனில் உள்ள டவுன் ஆரோவை கிளிக் செய்து டேபிள் சேல்ஸ் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கவும். இந்த டேபிளின் ஃபீல்ட்ஸ் அவைலபிள் ஃபீல்ட் செக்ஷனின் கீழ் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கும். டவுன் ஆரோவை கிளிக் செய்து அனைத்து ஃபீல்ட்களையும் வலதுபுற செக்ஷனிற்கு நகர்த்தி செல்லவும். பின்பு நெக்ஸ்டை கிளிக் செய்யவும். அடுத்த விசார்ட் ஸ்கிரீன் மூலம் நாம் ஃபார்மின் லேஅவுட்டை தேர்ந்தெடுக்கும் ஆப்ஷன் உள்ளது. நாம் ஒரு குறிப்பிட்ட ஆப்ஷனை வலதுபுறத்தில் தேர்ந்தெடுக்கும் போது மாற்றப்பட்ட லேஅவுட் இடதுபுற பிரிவ்யூ பேனில் காட்டப்படுவதை கவனிக்கவும். காலம்னார் ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து நெக்ஸ்டை கிளிக் செய்யவும். அடுத்த விண்டோவில் ஃபார்மின் ஸ்டைலை தேர்ந்தெடுக்கலாம்.